this case study explanation seminar is going to given by admin of your class. So let's move on to the seminar. Start. So good morning everyone. இன்னைக்கு வந்து எப்படி deep learning வந்து speech recognition system வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். So நம்ம வந்து voice assistants எல்லாமே யூஸ் பண்ணிருக்கோம். எல்லாரும் Google, Siri, Alexa அந்த மாதிரி voice assistants எல்லாமே யூஸ் பண்ணிருக்கோம். So அதெல்லாம் deep learning மூலமா தான் work ஆகுது. So நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு input audio input வந்து நம்ம கொடுப்போம். அதை வந்து process பண்ணிட்டு ஒரு 3 to 5 seconds அப்புறமே நம்ம திருப்பி இன்டென்ட்டான டெக்ஸ்டாவோ இல்ல ஆடியோவோ திருப்பி கொடுப்போம். So இதான் பேசிக்கான working of speech recognition system. So இதுதான் ஒரு process. So பேசிக்கா ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா ஆடியோ இன்புட் வந்து நம்ம கொடுக்குறோம், அது வாங்கிப்போம். செகண்ட் வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன், தேர்ட் வந்து அக்யூஸ்டிக் மாடலிங், ஃபோர்த் வந்து லாங்குவேஜ் மாடலிங், ஃபிஃப்த் வந்து ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அவுட்புட் கொடுப்போம். ஸோ வந்து நம்ம வந்து இன்புட் வந்து ஆடியோவாக இருக்கிறதுனால கம்ப்யூட்டர்ஸால் ஆடியோஸ் வந்து டேரெக்டாக ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும்னா ஆடியோ வந்து ஃபஸ்ட்டு நியூமரிக்காக வந்து கன்வெர்ட் பண்ணணும். அந்த கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக தான் நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து அதை வந்து நியூமரிக் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த 4 ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோஃபோன்லேருந்து நம்ம கொடுக்குற ஆடியோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். செகண்ட் வந்து சாம்பிளிங். இந்த சாம்பிளிங் என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து ஒரு ஆடியோ கொடுக்குறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த சாம்பிளிங் என்ன பண்ணால் அந்த 10 செகண்ட்ஸ் வந்து 2 செகண்ட் 2 செகண்ட் 2 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 5 தடவை ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். அது வந்து சாம்பிளிங் நடக்கும். குவான்டைசேஷன் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்க டைம் ஃப்ரேம்க்கு வந்து ஒரு நியூமரிக்காக ரெப்ரசென்ட் பண்ணி வச்சுக்கோம். ஃபோர்த் வந்து என்கோடிங் என்ன நடக்கும்னா as you all know கம்ப்யூட்டர்ஸால் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ முன்னாடி நம்ம வந்து குவான்டைசேஷனை வந்து நியூமரிக் ரெப்ரசன்டேஷன் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி ஒரு ஃபார்மில் வந்து நம்ம ஆடியோ வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ நம்ம வந்து எம்எல் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் என்னன்னா அதாவது நமக்கு தேவையில்லாத அன்வான்ட் டேட்டாஸை வந்து எலிமினேட் பண்ணிட்டு தேவையான ஃபீச்சர்ஸ் மட்டும் நம்ம வச்சுக்கோம். இன் கேஸ் ஆஃப் ஆடியோஸில் வந்து நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் நம்ம எதை எடுப்போம், ஃபார் எக்ஸாம்பிள் ரிதம் எடுக்கலாம், இல்லை அந்த பீட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறத வந்து ஏஐக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து 2 டெக்னிக் இருக்குது. ஒன்று வந்து எம்எஃப்சிசி. அது எம்எஃப்சிசிக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா மெயின் ஃப்ரீக்வன்சி செக்ஷுவல் கோஎஃபிஷியன்ட். இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஹியூமன்ஸ் வந்து எப்படி ஒரு சில ஃப்ரீக்வன்சிஸ் கேட்க முடியும், சில ஃப்ரீக்வன்சிஸ் கேட்க முடியாது. ஸோ அதை வந்து கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி அதை வந்து மிமிக் பண்ணணும். இதுதான் எம்எஃப்சிசி பண்ணுவோம். ஸ்பெக்ட்ரோகிராம்ஸ் இருக்குன்னா நம்ம சிஎன்என் அதாவது கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து ஸ்பெக்ட்ரோகிராம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஸ்பெக்ட்ரோகிராம். இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டைமாகவும் ஒய் ஆக்சிஸ் வந்து ஃப்ரீக்வன்சியாகவும் எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது லோ ஃப்ரீக்வன்சிஸ் வந்து ப்ளூ கலராகவும் ஹை ஃப்ரீக்வன்சிஸ் வந்து ரெட் கலராகவும் நம்ம போட்டு இது பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்டெப் என்ன அக்யூஸ்டிக் மாடலிங். இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்புட் கொடுத்தாச்சு, அதில் அன்வான்ட் நாய்ஸ் வந்து எலிமினேட் பண்ணியாச்சு. தேர்ட் வந்து அக்யூஸ்டிக் மாடலிங். அக்யூஸ்டிக் மாடலிங் என்ன பண்ணுவோம்னா இப்போ வந்து ஒரு இன்புட் இருக்குது, ஆனால் ஒவ்வொரு இடத்துல வந்து எந்த சவுண்ட் வந்து வருது அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் வந்து கற்றுக்கணும். கற்றுக்கிறது அப்புறமே தான் அது வந்து ஒரு அவுட்புட்டாக வர கொடுக்கணும். ஸோ அக்யூஸ்டிக் மாடலிங் வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து ஹிடன் மார்க்கோ மாடல் தான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹிடன் மார்க்கோ மாடல்ஸ் வந்து நம்ம எம்எல்ல படிச்சிருக்கோம். அதாவது ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வென்ட் அதாவது ஒரு ப்ராபபிலிட்டி வச்சுருக்கோம். அந்த சென்டென்ஸ்க்கு வந்து எந்த வேர்ட் வந்து அடுத்தது வரும் அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி ஹெச்எம்எம் வந்து சொல்லும். ஆனால் அதில் வந்து ஒரு ட்ராபேக் இருந்துச்சு. என்னன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான சென்டென்சஸ் இல்லை அந்த ஸ்பீக்கர் வந்து ஃபாஸ்ட்டாக பேசினா இல்லை டிஃப்ரெண்ட் ஆக்சென்ட்டோட பேசினா இல்லை நாய்ஸி என்விரான்மெண்ட் இருந்துச்சுன்னா ஹெச்எம்எம் வந்து அவ்வளோ அக்யூரேட்டான அவுட்புட் வந்து கொடுக்காது. ஸோ அதனால டீப் லேர்னிங்கில் வந்து நம்ம சிஎன்எனும் ஆர்என்னும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ சிஎன்என் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஸ்பெக்ட்ரோகிராம் யூஸ் பண்ணி அந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஆர்என்என் என்ன பண்ணணும்னா முன்னாடி ஒரு மெமரி மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். அந்த மெமரி எடுத்துட்டு ஃபியூச்சரில் வந்து என்ன வேர்ட்ஸ் நமக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆர்என்என்ல 3 டைப்ஸ் இருக்குது. வனிலா ஆர்என்என் இருக்குது, எல்எஸ்டிஎம் இருக்குது, ஆர்என்யூ இருக்குது. வெனிலா ஆர்என்என் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு ட்ராபேக் இருக்குது. ஏன்னா அதில் லாங் டர்ம் டிபெண்டன்சியை வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ நம்ம கொடுக்க
மாதிரி ஒரு ட்ராபேக் வந்து வெனில் ஆர்என்என் இருக்கும். ஸோ அதை வந்து சால்வ் பண்ணுறது தான் எல்எஸ்டிஎம் யூஸ் பண்ணுவோம். எல்எஸ்டிஎமோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா லாங் ஷார்ட் டர்ம் மெமரி. அதாவது ரொம்ப நாளுக்கு வந்து அந்த மெமரி வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அதனால எல்எஸ்டிஎம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக வந்து லாங்குவேஜ் மாடலிங். அந்த ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம இன்புட் வந்து ஃபீட் பண்ணியாச்சு, தேவையான எலிமினேஷன் பண்ணி ஃபீஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. அது ஒவ்வொரு இடத்துல வந்து என்ன சவுண்ட்ஸ் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். ஃபோர்த் வந்து இப்போ நம்ம கொடுத்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படியா இல்லையாங்கிறத வந்து பார்க்கறதுக்காக லாங்குவேஜ் மாடலிங் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், ஐ வாஸ் இன் அ ஃபாரஸ்ட் அண்ட் ஐ சா அ பேர் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேரை வந்து அனிமலாக எடுத்துக்காம எப்படி ஒரு ட்ரிங்காக வந்து மாற்றி கன்சிடர் பண்ணக்கூடாது. அது வந்து அதோட ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணோம்னா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் நம்ம வந்து இந்த ஜிபிடி பார்த்துருக்கோம்ல, அந்த ஜிபிடியில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் நம்ம வந்து ஆடியோ அதாவது ஸ்பீச் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு செல்ஃப் அட்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணி தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம். இது என்ன பண்ணணும்னா ஆர்என்என் வந்து எப்படி கடைசி வேர்டை ப்ரெடிக்ட் பண்ணுவோம், இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து அஸ் ஹோல் சென்டென்ஸாக படிச்சு பார்த்து இது கரெக்டாக இல்லை அப்படிங்கிறத வந்து அது தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ ப்ராசஸ் எல்லாம் பண்ண வேணாம், எனக்கு ஈஸியாகவே இங்கே எண்ட் டு எண்ட் மாடல் வேணும் அப்படின்னா நமக்கு 2 மாடல் இருக்குது. ஒன்று வேவ்லெட் வருது,